தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். பொன்ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அழகான ஒரு பட்டத்தை வந்து அவருக்கு சொந்தமான கட்சியான, அதாவது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியான திமுகவுக்கு ஒரு பட்டத்தை அழகாக வழங்கி கொடுத்துருக்காரு நம்ம மக்கள்கிட்ட இருந்து. அதாவது என்னென்னா, திமுக ஒரு பாலியல் கட்சி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்ல. திராவிட பாலியல் கட்சி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திராவிட பாலியல் முன்னேற்ற கழகம் கூட வச்சுருக்கலாம், இல்லை திராவிட ரேபிஸ்ட் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சிடலாம். ஏன்னா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, டிவிகேன்னு ஒரு கட்சி இருக்குது, புதுசாக வந்த கட்சி. அந்த கட்சி புதுசாக வந்த கட்சிக்கு அங்கே ஒரு தலைவர் யார் இருக்காருன்னா, அரசியல் அனுபவம் உள்ள தலைவர் இருக்காரான்னு கேட்டால் கிடையாது. சினிமாவிலேருந்து மக்களுக்கு ஏதோ பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவர் வந்தார். நான் அவருக்காக எல்லாம் பேசலை, டிவிக்காக எல்லாம் பேசலை. அதை தாண்டி ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணார்ல. லைக் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, டிவிக்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த பெண்கள்லாம் எங்கே இருந்தாங்க? இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி மைக்கை பிடிச்சிட்டு பேசினாங்கல்ல, எனக்கு வந்து என்னோடய வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும், இல்லை எனக்கு என்னோடய அண்ணனோட தம்பியோட விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு விஷயத்த இந்த பொன்ராஜ் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற எதனாலனா, அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆலோசகராக இருந்தார். அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கரை தாண்டி, கமாண்டரை தாண்டி, விமர்சகரை தாண்டி அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஆலோசகராக இருந்தார். யார்? இந்த பொன்ராஜ். இந்தளவுக்கு ஷார்ட்கடையாக இந்த வாயிலேருந்து இப்படி வார்த்தை வருங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொன்னார்னா, இவங்க எல்லாரும் விபச்சாரிகளாம், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே விபச்சாரிகளாம். ஏன் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிபி நாட்டிலேருந்து கேள்வி கேட்குறாங்க ரிப்போர்ட்டர். அது இந்த மாதிரி வந்து விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அது அண்ணனாவோ தம்பியாவோ புருஷனாவோ எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வ கோளாறுலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் விபச்சாரிகளாம். ஏன்னா விபச்சாரி வந்து எல்லாருக்கிட்டையும் போவாங்க. ஸோ புருஷனை தாண்டி ஒருத்தி போகிறான்னா விபச்சாரி தானே அப்படிங்கிற ஒரு கணக்கில் வராங்க. இது எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத எனக்கு புரியலை. நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ண விரும்புகிறேன். 2.5 வயசு குழந்தையே கொன்னது யார்? திமுககாரன். அது சும்மா கொல்லலை, அந்த பாலியல் அத்துமீறல் பண்ணி கொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த 2.5 வயசு குழந்தைகிட்ட உனக்கு என்னடா தோணுச்சு? லைக் அது வந்து பாலியல் குற்றமே கிடையாதா? அது வந்து லைக் ஒரு 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 வளர்ந்த பொண்ணுக்கிட்ட நீ போகிறேன்னா உனக்கு ஒரு இச்சை தோணலாம், உனக்கு ஃபீலிங்ஸ் தோணலாம், உனக்கு 2 பேரோட கன்சர்னில் நீ என்ன கர்மத்தை வேணாலும் பண்ணிக்கும். ஆனால் குழந்தைகிட்ட உனக்கு என்ன ஹேரடா தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது, இந்த நாய்ங்களை நம்ம எப்படி சொன்னாலும் திருத்த முடியாது. அந்த நாய்ங்களோட கூட்டத்திலேருந்து ஒரு நாய் பேச வரும்போது, அது நாயின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் விபச்சாரின்னு சொல்லிட்டு ஒரு நாய் சொல்லும்போது, ஏன் அந்த நாய்ங்க இருக்கிற கூட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை இந்த அளவுக்கு கடித்து குதறும் போதும், வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை 7.5 வயசு குழந்தையில தெருவில் நடந்து போக முடியல, அதை இந்த நாய்ங்க கடித்து குதறும் போதும், நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க, காலேஜில் போய் படிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் போய் படிக்கும்போது, வெளிநாட்டில் கூட போய் படிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இந்த நாய்ங்க பொறுப்பில் இருந்துட்டு ஒட்டு மொத்தமாக ட்ரக்ஸ் சப்ளை பண்ணி மாட்டினது யார்? ஜாஃபர் சாதிக்கு. தன்னோட சொந்த லவ் பண்ணுற பொண்ணை மந்திரிகள் பிஏக்களுக்கும் எல்லாருக்கும் இரையாக்கி தன்னோட வேலை எடுக்கிறதுக்கும் டெண்டர் எடுக்கிறதுக்கும் இந்த தன்னோட தேவைகளுக்காக தான் லவ் பண்ண பொண்ணை இரையாக்குனது யார் தெரியுமா? இப்போது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக நிர்வாகி. ஏன் லைக் ஏரோஸ்டர் ஃப்ளைட்டில் பறக்கும்போது, இந்த நாய்ங்களோட தொந்தரவே வேணான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் பறக்கும்போது, அங்கே அந்த ஏரோஸ்டர் கிட்ட அத்துமீறினது யார்? பிரபாகரன் என்ற திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர். ஸோ அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் பெண்கள் விஷயத்தில் இப்படி இருக்கீங்க, பெண்கள் விஷயத்தில் இப்படி வீக்காக இருக்கீங்க, அத்துமீறுறீங்க, ரேப் பண்ணுறீங்க, குழந்தைகளை நடமாடவே முடியல, குழந்தைகளை கொன்னுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒட்டுமொத்த கட்சியையும் திராவிட பாலியல் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும்? இல்லை திராவிட விபச்சார முன்னேற்ற கழகம், இல்லை திராவிட, ஏன்னா அப்படி தான் இருக்குது. நான் சமீபத்தில் நம்ம ஜூலியை பற்றி பேசியிருந்தோம்ல, ஜூலி கிட்டத்தட்ட லைக் பூச்சி முருகன் சொல்லிட்டு ஏதோ ஒரு திமுகவோட நிர்வாகி, முக்கிய நிர்வாகியாக இருக்கார். இந்த பூச்சி முருகன் ஜூலியோட திருமணத்துக்கு 30 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு தகவல் கொடுத்தாங்கல்ல, விட்னஸ். அவங்க சொன்ன விஷயம் ஆதாரத்தோடு தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. 30 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். ஸோ அப்படி இந்த ஒரு விஷயம் இல்லை, என்ன தேவையாக இருக்கலாம் தெரில, என்ன வேணாலும் இருக்கலாம்ல. மேபி ஹெல்ப்பாக கொடுத்துருக்கலாம், என்னதும் இருக்கலாம். ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகைன்னு சொல்கிறாங்க, 30 லட்சம் கொடுக்குறாங்கன்னா தெரில எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, எதுக்கு இந்த பொண்ணு இந்தளவுக்கு பேசணும்? எதுக்கு நான் உதயண்ணா தான் ஒரு புரட்சியாளர், உதயண்ணா தான் அடுத்த பெரியார், உதயண்ணா தான் அதுக்கு அடுத்த வல்லரசு நாடையே கட்டமைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பேசுகிறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன?
ஸோ அப்போது அந்த கட்சிக்கு இப்படி லைக் வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சிக்கு ஒரு பேர் வச்சிடலாம்ல. திமுக லைக் வந்து பாலியல் முன்னேற்ற கழகமோ, இல்லை திமுக திராவிட லைக் வந்து விபச்சார முன்னேற்ற கழகமோ, அது மாதிரி வைக்கிறது தப்பே இல்லையே. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நாய் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாரையும் விபச்சாரின்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஆணவம் பிடிச்ச விஷயம் பாருங்களா. அந்த ஆங்கர் கேட்குறாரு, கேட்கும்போது இதுக்கு நீங்கள் வரது இல்லையா சார், நீங்கள் வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு லைக் வந்து ஆலோசகராக இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்பீக்கராக கமாண்டராக இந்தளவுக்கு இருந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, பெண்களை இந்தளவுக்கு விபச்சாரியை சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை இப்படின்னு சொல்லும்போது விபச்சாரி தான். இல்லை எனக்கு ஒன்று மட்டும் புரியலை. அரசியல் கட்சி புது கட்சி, தலைவர் தலைவர் புதுசாக வரணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு வரும்போது லைக் யங் ஆடியன்ஸ் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் அரசியலை தீர்மானிக்க போகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இவங்கள தான் மீடியா கவர் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு பேச தெரில, சத்தியமாக சொல்கிறேன் பேச தெரில. ஸோ பேச தெரியாமல் அரசியல் பழகப்படாத ஒரு காரணத்தினால எல்லாருமே அந்த ஸ்கூலு காலேஜ் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த பிக் பாஸ் லொட்டு லோஸ்க்கு அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது திடீர்னு நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் அரசியல் வரா இருப்பான். ஸோ ஒரு எல்லாரையும் அரசியலை விட்டு நோக்கும்போது ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, கருத்துக்களை பதிவிடணும்னு நினைக்கிறாங்க, ஸ்லிப் ஆகிடுது, மிஸ் ஆகிடுச்சு. ஆர்வ கோளாறுன்னு இருக்குல்ல, ஆர்வ கோளாறாக ஏதோ சொல்லிடுறோம். அப்பேற்பட்ட பேசக்கூடிய பல நபர்களே ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. ஏன் விஜயகாந்த் அவர்கள் ஏன் மைக்கை தூக்கி அடிச்சிடுவேன், லைக் நீ யாரா எந்த நியூஸ் சேனல்டா அது கேட்கக்கூடிய அது சில நபர்களை கையாளுற ஒரு விஷயங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட அரசியல்வாதிகளே தலைவர்களே அப்படி அதை பேசுகிறதே இந்த மாதிரி அணுகும்போது, ப்ரெஸ்ஸை மீடியாவை அணுகும்போது, இந்த ஒவ்வொரு ப்ரெஸ்ஸும் ஒவ்வொரு மீடியாவும் அவங்களோட டிஆர்பிக்காக இந்த குழந்தைங்க கிட்டே போய் இந்த பெண்கள்கிட்ட போய் நீங்கள் விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க, விஜய் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதெல்லாம் எனக்கு கேள்வியான்னு கேட்குறேன். பப்ளிக் ரிவ்யூ என்ற பெயரில் இவங்ககிட்ட எல்லாம் போய் அதுங்களுக்கு என்ன தெரியும், அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், இல்லை பெண்களுக்கு என்ன தெரியும்? ஜஸ்ட்டு நியூஸ் பார்க்குறாங்க, இப்படி இவ்வளோ நியூஸ் நடந்திருக்கா, வேலையை பார்க்க போயிடுறாங்க, வீட்டில் உள்ள வேலையை பார்க்க போயிடுறாங்க, ஒன்றுமே தெரியாது. அரசியல் பழகாத கூட்டம். இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, விஜய் அவர்கள் வந்து இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை காணிச்சு கொடுத்துட்டாராம். தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கான், அது கோடிக்கணக்கில் லைக் வந்து விஜய் அவர்களோட கட்சியில் 2 கோடியாக மக்கள் எதோ சேர்ந்துருக்காங்க போல். ஸோ இந்த 2 கோடி மக்களும் விபச்சாரிகளாம். இந்த விபச்சாரம் பண்ணுற மக்களை இந்த தேர்தலில் காணிச்சு கொடுத்ததே விஜய் தானா. எப்படி அந்த கட்சிக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே விபச்சாரிகள், இவர் கரெக்டாக காணிச்சு கொடுத்துருந்தா இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்தேன் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ விபச்சாரிகள் இருக்காங்களா அப்படிங்கிறது. ஆனால் இப்போ தான் தெரியுது தமிழ்நாட்டில் இத்தனை விபச்சாரிகள் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அதில் மேபி அவருக்கு வீட்டில் உள்ளவங்களும் இருக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த 2 கோடி பேரும் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலும் இருந்த மாதிரி எனக்கு தெரில. சரி, மேபி சீமானவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், இல்லை அண்ணா திமுக ஓட்டு போட்டிருக்கலாம், இல்லை எந்த கட்சி கூட ஓட்டு போட்டிருக்கலாம். திமுகவுக்கு போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி போட்டிருக்கலாம். ஸோ இவங்க வாக்களிக்கிறாங்கன்னா ஒன்றி வீட்டில் இருக்கிற அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் இவங்க போய் வாக்களிக்க போகிறாங்க. அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாத கூட்டம் புதுசாக பேச ஆரம்பிக்கும் போது ஸ்லிப் ஆயிடுது, ஏதோ சொல்லிடுறாங்க. அவங்க வந்து இப்போ இவங்க எல்லாருமே ஏதோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மாதிரி, பேச்சாளர்கள் மாதிரி, அப்படி எல்லா மாணவர்களும் எல்லா பெண்களும் எல்லா தாய்மார்களும் இருக்கணுங்கிறத நீங்கள் விரும்புனீங்கன்னா அது என்ன மாதிரி புரிதல்னால் எனக்கு தெரில. சரி, இன்னொரு விஷயமா சொல்கிறேன். சென்னையில் ஒரு பெண் நிர்வாகி, திமுக பெண் நிர்வாகி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹாஸ்டலில் ஒரு வார்டனாக இருந்திருக்காங்க. அந்த பெண்கள் தங்கியிருக்கிற ஹாஸ்டலில். ஸோ அந்த பிள்ளைங்களை மண்டே கழுவி பல அரசியல்வாதிகளுக்கும் பல நபர்களுக்கு இரையாக்குற அளவுக்கு விபச்சாரம் தொழில் செஞ்சு வந்த நபர் யார் தெரியுமா? திமுகவை சார்ந்த. இது மாதிரி பல பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ சொந்த மனைவியை லைக் வந்து இந்த மாதிரி அது நம்மளுக்கே என்னடா இந்த கண்டென்ட்டை போய் இப்படி நம்ம பேசுகிறோமே, விபச்சாரம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அதையே ஒரு நாய் நரி கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரா, அவங்களுடைய அறிவுங்கிறது அவ்வளோதான். இதுக்கு பொதுமக்கள் இந்த மாதிரி கருத்து பதிவுன்றதுல தப்பே இல்லை. 2000 கோடி சம்பாதிப்பாங்களா ஊழல் பண்ணி, 48,000 கோடி ஊழல் பண்ணி சம்பாதிப்பாங்களா, 5,000 கோடி 10,000 கோடிலாம் சம்பாதிப்பாங்களா, வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களும் சும்மா விட மாட்டாங்களா, அராஜகம் பண்ணுவாங்களா? ஏன் இப்போது சென்னையில் ஒரு வீடியோ வந்துச்சு இன்றைக்கி. லைக் என்னென்னா, சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் ஒரு அது நபர் யாருங்கிறது தெரில, ஒரு 3 பேர் சேர்ந்து நின்று கல்லை தூக்கி போட்டு ஒருத்தரை செதைச்சி கொள்கிறாங்க. பெரிய கல் இருக்குல்ல, அதை வச்சு செதைச்சி கொள்கிறாங்க. அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டாக. நான் அந்த ஃபோட்டோவை மட்டும் போடுறேன், வீடியோ போட்டு அது சென்சிட்டிவாக மாறிடும். ஸோ 7 நாட்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டு இன்றைக்கி வெளில வருது. ஸோ இந்த ஆட்சியில் பயம் யாருக்குமே கிடையாது. நான் நாளைக்கு வெளில போகும்போது என்னோடய உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதமே கிடையாது.
ஸோ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். காரணம் என்னென்னா, நீங்கள் 4 நாள் பேசுவீங்க, 5ஆவது நாள் மறந்துடுவீங்க. காரணம் அடுத்த சம்பவம் வந்துடும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். காரணம் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? 24 26 கட்சிகள் உள்ள கூட்டணி. இந்த 26 கட்சிகள் எல்லாரும் சேர்ந்துருக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஸோ ஓகே பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்தால் நம்ம வந்து நாடு சுடுகாடாயிரும், ஸோ திமுகவே ஓட்டு போடுவோம் அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு புரியலை. பிஜேபி உள்ளே வந்துடா சுடுகாடாயிரங்கிறீங்கல்ல. நான் பிஜேபிக்கு இந்த டைம் சப்போர்ட்லாம் பண்ணல. உங்களோட மனநிலையை நான் புரிஞ்சு நான் கேட்குறேன். லைக் வந்து வடக்கில் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்ளை, கற்பழிப்பு, அவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி சங்கிலி பறிப்பு, இது எல்லாம் அங்கே நடக்கும். கரெக்டாக தாண்டி ஊழல், அது லைக் வந்து ரொம்ப ஒரு டாப் லெவலில் நடக்கும். கரெக்டாக 10,000 கோடியில் சம்பாதிப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் மக்களை ஈஸியாக ஏமாற்றி அவங்க வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. இதுதானே நடக்கும். இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? பெண்கள்லாம் நல்லா நிம்மதியாக இருக்காங்களா? இல்லை பெண் குழந்தைகள் நிம்மதியாக தெருக்களில் விளையாடுறாங்களா? இல்லை ஆண்களுக்கு வெளில பாதுகாப்பு இருக்கா? இல்லை பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கா? வேலை பார்க்குற இடங்களில் பாதுகாப்பு இருக்கா? பறக்கிற இடங்களில் பாதுகாப்பு இருக்கா? எங்கேயுமே எதுவுமே இல்லையே. வயசான மூதாட்டிக்கு பாதுகாப்பு இருக்கா? யாருக்குமே ஒரு பேசிக் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான வசதி கூட இல்லாத அளவுக்கு ஒரு ஊரை, ஒரு கிராமத்தை அந்த நிலைமையில தான் இருக்குது இன்றைக்கி. எஸ்பி சேகர் லைக் என்னென்னா, இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு பொம்பளை பிள்ளைக்கு நடந்த அந்த சித்திரவதை இருக்குல்ல, லைக் வந்து அந்த பொண்ணு வந்து இவர் இன்றைக்கி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா, அந்த புதருக்குள்ளே அந்த டைமில் இந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு எதுக்கு போகணும் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு ஒரு பேசிக் சென்ஸோட இந்த நாய்ங்க கூட்டம் இப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த திராவிட பாலியல் முன்னேற்ற கழகம், திராவிட விபச்சார முன்னேற்ற கழகம், திராவிட ட்ரக்ஸ் விற்கிற கட்சியாக அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தெரில. தயவு செஞ்சு உங்களுக்கு நல்ல டேம் கிடச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். காரணம் என்னென்னா, எவ்வளோ சொன்னாலும் இந்த மக்கள் திருந்தவே மாட்டாங்க. பிஜேபி வந்துடும். அப்போ இந்த கர்மாந்திரம், இந்த ஆட்சியில் என்னென்னடா நடக்குது? என்ன கர்மாந்திரம்? இதில் பாலும் தேனும் ஓடிட்டுருக்கா? எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்களா என்ன? பிஜேபி வந்துடும். நான் பிஜேபி நியாயப்படுத்தவே இல்லை. நான் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லவே மாட்டேன். சொன்னதும் கிடையாது, சொல்லவும் போகிறதில்லை. ஆனால் கரெக்டாக மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுட்டு 26 கட்சிகள் கொண்ட எங்களோட கூட்டணி, இதுதான் சமூக நீதியை சொல்லக்கூடிய கூட்டணி, இதுதான் வந்து சமத்துவத்தை சொல்லக்கூடிய கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நாங்கள் அங்கே போனால் பிஜேபி உள்ள வந்துடும், அந்நிய சக்திகள் உள்ள வந்துடும், நாங்கள்லாம் தடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஹேரை தடுத்து வச்சுருக்காங்கிறதான் தெரில. தயவு செஞ்சு கொஞ்சம் மண்டையை புழிஞ்சு யோசிச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய யோசிச்சு பாருங்கள். இவனுங்க நம்மளோட விபச்சாரின்னு சொல்லுவாங்க, ஓசி பஸ்ஸில் நீ போகிறான்னு சொல்லுவாங்க, எந்த தரத்தில் வேணாலும் கீழே இறங்கி அடிப்பானுங்க. காரணம் என்ன? அவங்ககிட்ட பணம் இருக்குது, தேர்தல் வரப்போகுது. வேணா பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய அண்டாக்கள்லாம் புதிய அண்டாவாக மாறிடும். அந்த அண்டாக்களில் பணங்கள் நிறைஞ்சிரும். இந்த அம்மா லைக் வந்து பாமமுகவாக ஏதோ ஒரு கட்சி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, லைக் சசிகலா அவர்கள், சின்னம்மா. ஒரு வேட்பாளருக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்களாம் ஒரு வேட்பாளருக்கு. எதுக்காகனா, அந்த தொகுதியோட ஓட்டை பிரிக்கிறதுக்கு. தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அந்த கேஸ்ட் ரிலேட்டடான பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அந்த கேஸ்ட் ரிலேட்டடான பாலிடிக்ஸில் 5 கோடி ரூபா கொடுத்து இவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிப்பாட்ட போகிறாங்களாம். எதுக்கு நிப்பாட்ட போகிறாங்கன்னு பார்த்தா, எப்படி இவங்களை நம்பி இத்தனை வேட்பாளர்கள் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் செக் பண்ணேன். 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க சார். ஜெயிக்கிறோமா தோக்குறோமா, லைஃப் செட்டில் ஆகிறோம்ல. இவங்க ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறது, இன்னொரு பக்கம் என்னென்னா இங்கே 26 கட்சிகள் கொண்ட கூட்டணி. வேணா பாருங்கள், உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாரோட அண்டாவும் இந்த வாட்டி நிறைஞ்சிடும். காரணம் என்ன? ஒவ்வொருத்தங்களும் ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ண போகிறாங்க. இதில் யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட போகிறீங்க? நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை பாதுகாக்க போகிறீங்க, குழந்தைங்களை பாதுகாக்க போகிறீங்க. இந்த விபச்சாரி என்கிற பட்டத்தை சூட்டினானுங்க எல்லா பெண்களும் விபச்சாரிகள்னு சொல்லிட்டு. பெண்கள் நீங்கள் எந்தளவுக்கு முடிவெடுத்து இந்த நாய் கூட்டத்தை, இந்த விபச்சார முன்னேற்ற கழகத்தை துரத்துறீங்க அப்படிங்கிறது இந்த தேர்தலோட ரிசல்ட்டை பார்ப்போம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், நாடு சுடுகாடாயிரும். விபச்சார முன்னேற்ற கழகத்தோட அடுத்த வாரிசு அதான் வந்திருக்காரு. லைக் வந்து இப்போ பந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் முதலமைச்சராக அவங்களுக்கு வந்து தோற்றத்தை அளிப்பார். லைக் எல்லாரோட ஆசை இருக்குல்ல, இவர் எப்படியாவது முதலமைச்சராக பார்க்கணும், என்னோட இன்பநிதி ஐயாவை நான் முதலமைச்சராக பார்க்கணும் அப்படிங்கிறது. உங்களோட ஆசை நிறைவேற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.